சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3. மனிதர்களுடைய வாழ்க்கையில் துக்கமும் இழப்பும் வேதனையும் தவிர்க்க முடியாத பகுதிகளாக உள்ளன. இந்த சோதனையான காலங்கள் நம்மை தாக்கும்போது நாம் உலகம் முற்றிலும் உடைந்து சிதறுவது போல நாம் உணர்கிறோம். நாம் ஏன் இந்த துயரத்தை அனுபவிக்கிறோம் என்ற கேள்வியோடு இந்த இருளிலிருந்து வெளியேற வழி தேடுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வேதனைகளை வீணாக்குவதில்லை. நம்மை உடைப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை புதியதாக உருவாக்குவதற்காகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமான போராட்டங்களை அனுமதிக்கிறார். ஒரு விதை இருண்ட மண்ணுக்குள் உடைந்து திறந்தால் மட்டுமே அது ஒரு வலிமையான மரமாக வளர முடியும் என்பதை நாம் அறிவோம். அதுபோலவே நம்முடைய இழப்பின் தருணங்கள் பெரும்பாலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கின்றன. நம்முடைய உடைந்த நிலையை பயன்படுத்தி நமக்குள்ளே ஆழ்ந்த சகிப்பு தன்மையையும், மற்றவர்கள் மீதான உண்மையான இரக்கத்தையும், ஆண்டவருடைய பலத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையையும் தேவன் நம்மில் வளர்க்கின்றார். அவர் நம்முடைய துன்பங்களில் நேரடியாக நம்மை சந்தித்து நம் காயங்களை மென்மையாக குணமாக்குவதுடன் நமக்குள்ளே ஒரு வலுவான அடித்தளத்தையும் உருவாக்குகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம். இந்த கடினமான காலங்கள் தவிர்க்க முடியாதவைகளாக இருந்தாலும் நீர் இன்னும் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவனே, நீர் தயவாக எங்களுடைய வாழ்க்கையை உடைந்த நிலையில் உள்ளவைகளை எடுத்து உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மிடம் இன்னும் நெருங்கி வர உதவி செய்யும். எங்களை உருவாக்கும், புதுப்பியும். இந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய ஆறுதலான பிரசன்னத்தை நாங்கள் உணர செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.